பதட்டப்படாதீங்க. தோத்து போயிட்டோம். தோத்தது காரணம் என்ன? ஆய்வு பண்றாங்க. நீங்க என்ன ஆய்வு? தோக்கிறது காரணம் தெரியுங்களா? ஒரு மயிரும் கிடையாது. கலட்டா பிகை நோட்ஸ் மாதிரிலாம் எப்படி சொம்பு தூக்குறான்? ஆஹா, சிஎம் ஸ்டைல நடக்கிறாரு, சிஎம் ஸ்டைல உட்காந்துருக்காரு, அவர் பாக்குறாரு, பாத்ரூமுக்கு ஸ்டைலா போறாரு, ஆய் நல்லா உட்கார்றாரு, நரேட்டிவா செட் பண்ணி போடுறானுங்க. வரலாறுலயே முதல்ல பெண் அமைச்சர் நாங்க தான் போட்டுருக்கோம்னு சொல்லி போஸ்ட் போடுறோம். அந்த போஸ்டுக்கு 45 லட்சம் லைக் கிடைக்குது. அவ்வளவு பெரிய தற்கூரி வாழ்ற பூமி இது. இப்ப வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அவன் எதை பண்ணாலும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ற காலம் இது. அவன் பண்ற தப்புன்னு தான் அவங்க திருந்துவாங்க. அவன் தப்பே பண்ணாலும் நீங்க அதை திருத்தி கொண்டு போறீங்க. அதெல்லாம் மக்களுக்கு போய் சேராது. இந்த 4 நாளா நீங்க கோவம்லாம் 1000 ரூபாய் போட்டுக்க மாட்டான். மீடியா கீடியா எல்லாம் என்னமோ இவன் தான் சிஎம் ஆகி முதல் சிஎம் தமிழ்நாடுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. காலையில இருந்து ஒரே புகழாரம். ஆஹா, விஜய் 1000 ரூபாய் போட்டாரு. 5 வருஷமா போட்டாலும் எந்த கண்ணுக்கு தெரியல. இப்ப அந்த மாதிரிலாம் நேர்மையா ஆட்சி நடத்தி புடுங்கி இருக்கிறோம். ஒண்ணும் கிடையாது. இப்ப தாவேக தற்கொலைக்கு ரோடு பூரா ஆடுறான், பட்டாசு அடிக்கிறான், கத்தி எடுத்து கேக் வெட்டுறான், எல்லாம் நார்மலைஸ் ஆகுது. ஏன்னா மக்கள் ஐயோ ரவுடின்னு சொல்றானா? சொல்லலையே. இந்த 5 வருஷம் சிறப்பான ஆட்சி, இந்த மாதிரி தரமான ஆட்சி எவனுமே கொடுக்க முடியாது. தமிழ்நாடோட எஜுகேஷன் ரேட்டிங், எக்கானமி ரேட்டிங் எங்கேயோ கொண்டு போய் விட்டுக்கிறோம். எவனாவது நினைச்சானா? அப்புறம் ஏன் இந்த மக்களுக்காக பதட்டப்படுறீங்க? அமைதியா ஒரு வருஷம் வேடிக்கை பாக்குறதா நம்ம வேலை. அவன் தப்பு பண்ணாதானே அடுத்தது ரியலைஸ் பண்ணுவாங்க மக்கள். ஒரு வழியா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இந்த பணம் வந்ததோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3-4 நாளா தலைவர் தளபதி அவர்களும் உதயநிதி அவர்களும் காட்டு கத்திட்டு இருந்தாங்க. அந்த 1000 ரூபாய் போடு, 1000 ரூபாய் போடு. அதுவும் தளபதி ஒரு லெவலுக்கு மேல போய் எவரால பாவம் 2500 போட முடியாது, ஒரு 1000 ரூபாய் போட சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப சாஃப்டா ஒரு முடிவெடுத்து பேசினாரு. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன இதெல்லாம் சொல்ல வேண்டிய அர்த்தம் காரணம் என்ன இருக்கு? முதல்ல அவனை தப்பு பண்ண விடுங்கயா. அவன் தப்பு பண்ணாதானே அடுத்தது ரியலைஸ் பண்ணுவாங்க மக்கள். இப்ப அதுக்கு முன்னாடி நீ 1000 ரூபாய் போடு, 1000 ரூபாய் போட்டு நீங்க கூவிட்டு தான் 1000 ரூபாய் போட்டான். இப்ப அவன் 1000 ரூபாய் போட்டான். இப்ப என்ன உங்க பேரை சொல்ல போறாங்க? இல்ல சொல்றாங்களா? ஐயோ தலைவர் தளபதி அவர்கள் சொல்லி விஜய் வந்து 1000 ரூபாய் போட்டாரு அப்படின்னு சொல்ல போறாங்களா? ஒரு மயிரும் கிடையாது. கடந்த 5 வருஷத்துல நம்ம பண்ணாத திட்டங்களா, கொண்டு வந்த செயல்பாடுகளா, இந்த மக்களுக்கு செய்யாத சேவையா, அதெல்லாம் மறந்துட்டு தான் ஓட்டு போடுறாங்க அவனுக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த எதிர்கட்சியில் நீங்க என்ன பண்ணாலுமே ஏது சொன்னாலுமே அவன் காதல போய் ஏற போறது கிடையாது. அவன் பண்ற தப்புன்னு தான் அவங்க திருந்துவாங்க. அவன் தப்பே பண்ணாலும் நீங்க அதை திருத்தி கொண்டு போறீங்க. அதெல்லாம் மக்களுக்கு போய் சேராது. இன்னைக்கு என்ன பண்றான்? சேனல்லாம் என்ன பண்றான்? இந்த கலட்டா பிகை நோட்ஸ் மாதிரிலாம் எப்படி சொம்பு தூக்குறான்? ஆஹா, சிஎம் ஸ்டைல நடக்கிறாரு, சிஎம் ஸ்டைல உட்காந்துருக்காரு, அவர் பாக்குறாரு, பாத்ரூமுக்கு ஸ்டைலா போறாரு, ஆய் நல்லா உட்கார்றாரு, இப்படி தூக்கி போடுறான். நரேட்டிவா செட் பண்ணி போடுறானுங்க. அவன் இஷ்டத்துக்கு போடுறான். ஒண்ணு இல்ல, வரலாறுலயே முதல்ல பெண் அமைச்சர் நாங்க தான் போட்டுருக்கோம்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறான். அந்த போஸ்டுக்கு 45 லட்சம் லைக் கிடைக்குது. அவ்வளவு பெரிய தற்கூரி வாழ்ற பூமி இது. இப்ப வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச தற்கூரிகளுக்கு 2024 மேலதான் அரசியல் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. பின்னாடி அவனுக்கு ஒரு 100 வருஷம் அரசு வரலாறு தெரியல. அதை தெரிய வைங்க. அதான முக்கியம். இப்ப அப்படிலாம் இல்லாமா? இந்த மாதிரி 100 வருஷம் வரலாறு இருக்குது. பெண் அமைச்சர்ல எப்பயோ வந்துட்டாங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னையே பெண் அமைச்சர் இருக்கிறாங்க. இதெல்லாம் பொய் செய்யுதுன்னு சொல்லி அந்த ஃபேக் நரேட்டிவ் பிரேக் பண்ணுங்க. அமைதியா ஒரு வருஷம் வேடிக்கை பாக்குறதா நம்ம வேலை. பதட்டப்படாதீங்க. தோத்து போயிட்டோம். தோத்தது காரணம் என்ன? ஆய்வு பண்றாங்க. நீங்க என்ன ஆய்வு? நடிகர் மோகம் 80%, இல்ல 60% நடிகர் மோகம், 20% அவனை செட் பண்ண ஃபேக் நரேட்டிவ், 20% நீங்க கடந்த 5 வருஷமா ஒரு தொண்டனையும் மதிக்கல, அது ஒரு 20%. இதெல்லாம் சேர்ந்தா தோல்வி காரணம். இதெல்லாம் ஆய்வு பண்ண போறீங்க. நீங்க ஆய்வு பண்ணி நாசாக்கு ராக்கெட்டா விட போய் நாசால இருந்து ராக்கெட்டா விட போறீங்க. அவன் எதை பண்ணாலும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ற காலம் இது. இந்த 4 நாளா நீங்க கோவம்லாம் 1000 ரூபாய் போட்டுக்க மாட்டான். அப்படி பண்ணாதானே நாளைக்கு மக்களுக்கு அவனை பத்தி புரியும். அவனுக்கு தெரியும். தோக்கிறது காரணம் தெரியுங்களா? ஒரு மயிரும் கிடையாது. நடிகர் மோகம் தான் தோத்தது காரணம். வேற என்ன காரணம்? இதை மீறி ஒரு காரணம் கிடையாது. இந்த நாட்டுக்கு இந்த போன 5 வருஷத்துல செஞ்ச மாதிரியான ஒரு வேலைப்பாடோ உள்ள ஒரு திட்டங்களோ வேற எப்பயுமே ஈவன் கலைஞர் பீரியட்ல கூட செய்யல. தமிழ்நாட்டிலே மாடல் தொகுதி, கொளத்தூர் தொகுதி. அவங்களுக்கு என்ன கேடு? அவன் ஏன் மாத்தி 8000 ஓட்டு வித்தியாசம் தோக்கறோம்னா அவனை கொழுப்புத்தி போய் ஓட்டு போடுறான். மீடியா கீடியா எல்லாம் என்னமோ இவன் தான் சிஎம் ஆகி முதல் சிஎம் தமிழ்நாடுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. காலையில இருந்து ஒரே புகழாரம். ஆஹா, விஜய் 1000 ரூபாய் போட்டாரு. 5 வருஷமா போட்டாலும் எந்த கண்ணுக்கு தெரியல. இப்ப 3 நாளா நீங்க கூவிட்டு அதை பத்தி எவனா பேசுறானா? இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்குது. இன்னைக்கு அமைதியா வேடிக்கை பாக்குறதா நல்லது. சும்மா நீங்களே போய் எப்படி மயிலடுக்கு தலைக்கு அன்னைக்கு ஒரு இந்தியா டுடே பேட்டியில சொல்றீங்க 2500 கொடுக்க முடியாதுப்பா, ஒரு 1000 கொடுக்கும். எதுக்கு உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டிய அவசியம் கிடக்குது? இந்த மக்கள் நீங்க என்ன பண்ணாலும் எதிர்கட்சியில ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஏன் நாசமா போய் தூக்கு தண்டனை கூட வாங்க, ஒரு மயிரி மதிக்க மாட்டான். நாளைக்கு அவனை பிடிக்கலாம் தான் நமக்கு ஓட்டு போடுவான். அவனை எப்படி பிடிக்காம போவோம்? அவன் தப்பு பண்ணணும், அப்பதான் அவனை பிடிக்காம போகும். அதை விட்டு போட்டு சும்மா எதையாவது பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு இது வேற போடுறாரு, எனக்கு எதுவாக தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுக்குறாரு. சொன்னா நீங்க கேட்டுருவீங்களா? இப்ப அந்த மாதிரிலாம் நேர்மையா ஆட்சி நடத்தி மயிரா புடுங்கி இருக்கிறோம். ஒண்ணும் கிடையாது. இப்ப தாவேக தற்கொலைக்கு ரோடு பூரா ஆடுறான், பட்டாசு அடிக்கிறான், கத்தி எடுத்து கேக் வெட்டுறான், எல்லாம் நார்மலைஸ் ஆகுது. ஏன்னா மக்கள் ஐயோ ரவுடின்னு சொல்றானா? சொல்லலையே. இந்த 5 வருஷம் சிறப்பான ஆட்சி, இந்த மாதிரி தரமான ஆட்சி எவனுமே கொடுக்க முடியாது. தமிழ்நாடோட எஜுகேஷன் ரேட்டிங், எக்கானமி ரேட்டிங் எங்கேயோ கொண்டு போய் விட்டுக்கிறோம். எவனாவது நினைச்சானா?
நினைக்கலையே. அப்புறம் ஏன் இந்த மக்களுக்காக பதட்டப்படுறீங்க? ஏன் 1000 ரூபாய் போட சொல்றீங்க? ஏன் ஒண்ணுனா அவனை திருத்துறீங்க? அவனை திருத்துறது உங்க வேலை. என்னமோ என் மனசுல பட்ட ஆதங்கத்தை சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க சௌகரியம் தான். ஸ்டாலின்லாம் தோக்குன்னா எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான் அது. ஏன்னா அந்த தொகுதியில் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறார். மக்களுக்கு நம்மளும் சொன்னோம்ல, நம்ம யாராக இருந்தாலும் சரி ஒரு நல்லது செஞ்சுன்னா அதை நன்றி விசுவாசம் இருக்கணும் வேணாமா? கண்டிப்பாக வேணும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு வருத்தம் தான் அது. பல திட்டங்கள்லாம் நீங்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியும். எல்லா திட்டமும் இருக்குது. என்ன இல்லை இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று பெரியார் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க. அது ஓமந்தூரம் ஈக்குவலாக இருக்குது சார். அது ஓமந்தூரம் ஹாஸ்பிட்டல் ஈக்குவலாக இன்னைக்கு செஞ்சு வச்சுக்கிறார். இன்னைக்கு இது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருந்தாங்க முதல் கையெழுத்து 2000 ஆக்கியிருப்பார், ஆக்க மாட்டாரா? கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு ஏன் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு? உங்களுக்கு தெரியலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீ தெரியல அப்படின்னு தெரிஞ்சாலும் கேட்கணும்னு சொல்ல முடியும் சார். இது